இந்தியா இலங்கை இடையேயான பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை வருகின்ற 16ஆம் தேதி திட்டமிட்டபடி நாகையிலிருந்து துவக்கம். பயணிகளின் சொகுசான பயணத்திற்கு பெர்ரி படகில் அனைத்து வசதிகளும் தயார். இரு நாட்டு மக்களின் கடல்வழி பயணத்தால் வாணிபம் மேம்படும் படகை இயக்கும் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை இந்நாட்டு நல்லுறவு, வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் போக்குவரத்து சேவை துவங்க ஒப்பந்தமானது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடல்வழி பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை என்பது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணம் காட்டி சேவை தொடங்கிய சில நாட்களிலேயே அது நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கு மீண்டும் பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை தொடங்க இருப்பதால் அந்தமானிலிருந்து சிவகங்கை படகு கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து இலங்கைக்கு படகு சோதனை ஓட்டம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு திட்டமிட்டபடி படகு போக்குவரத்து சேவை தொடங்க இருப்பதாக தனியார் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 16ஆம் தேதி இமிகிரேஷன் நடைமுறைகளுக்கு பின் முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகையிலிருந்து காலை 10 மணிக்கு கடல்வழி புறப்படும் பயணியர் படகானது 4 மணி நேர பயணத்திற்கு பின் நண்பகல் 2 மணிக்கு காங்கேசன் துறைக்கு சென்றடைகிறது. பின்னர் 17ஆம் தேதி அங்கிருந்து 10 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2 மணிக்கு மறுமார்க்கமாக நாகை வந்தடைகிறது. அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வழக்கம் போல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் நாகையிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்படும் பயணியர் படகானது நண்பகல் 12 மணிக்கு காங்கேசன் துறைக்கு சென்றடைகிறது. பின்னர் அங்கிருந்து 2 மணிக்கு புறப்பட்டு மாலை 6 மணிக்கு மறுமார்க்கமாக நாகை வந்தடைகிறது. இந்த படகில் கீழ்த்தளத்தில் உள்ள இருக்கைகளில் ஒருவர் பயணிக்க 5000 ரூபாயும், மேல்தளத்தில் உள்ள சிறப்பு வகுப்பில் பயணிக்க 7500 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடல்வழி பயணம் மேற்கொள்ளும் பயணி ஒருவர் 25 கிலோ லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டு உள்ளதாகவும், படகில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு தேவையான சாம்பார் சாதம், தயிர் சாதம் மற்றும் துரித உணவுகள், டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவைகள் வழங்கி அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள படகை இயக்கும் நிறுவனம், சொகுசு மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு இந்த படகு பெட்டர் சாய்ஸ் என பெருமிதம் தெரிவித்தனர். மேலும் நாகை காங்கேசன் துறை இடையே மீண்டும் தொடங்கப்படும் பன்னாட்டு பயணியர் பயணத்தால் இந்திய இலங்கை இரு நாட்டு மக்களின் கடல் வாணிபம் மேம்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு எழுந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வருகிற 16ஆம் தேதி எங்களுடைய சிவகங்கை கப்பல் இன்ஸ்டி நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய முதல் பயணிகள் சேவையை இனிதே துவங்க இருக்கின்றோம். 150 இருக்கைகளோடு அதில் 123 சாதா வகுப்பும் 27 லக்ஸுரியும் வருகிற 16ஆம் தேதி துவங்க இருக்கின்றோம். இதில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த சேவையை எந்தவிதமான இடர்பாடும் இல்லாமல் பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகாமல் தொடர்வதற்கான அத்தனையும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் உணவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை உணவு பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல் இதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஈட் ஃபுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே டைரெக்டாக போர்ட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த இட்லி, பொங்கல் மட்டும் வேணுங்கிறவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு காஃபி, டீ இதெல்லாம் கொடுக்குறோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டிங்கில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு லைஃப் ஜாக்கெட்லேருந்து மற்ற விஷயங்கள் அவங்களுடைய அடிப்படை தேவைகளான சேஃப்டிகள் அத்தனையும் நம்ம கொண்டு கவனத்தில் வச்சு நாம் எடுத்துருந்துருக்கிறோம். வெயிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 23 கிலோ பர் பேசஞ்சர் நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். வித் அதனுடைய சைஸ் ஆஃப் லக்கேஜஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்லேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். முதல் சேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகிற 16ஆம் தேதி 10 மணிக்கு இங்கேருந்து எடுத்து 2 மணிக்கு நமக்கு காங்கேசன் போயிடும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் சேவை இல்லை. அடுத்த நாள் நமக்கு காங்கேசன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்து இங்கே 2 மணிக்கு 10 மணிக்கு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வரோம். 18ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா காலை 8 மணிக்கு எடுத்து 12 மணிக்கு காங்கேசன் போகும். காங்கேசனில் 2 மணிக்கு எடுத்து
அகைன் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து நிறைவடையும். ஒரு நாளைக்கு ஒரு முறை இங்கேருந்து காங்கேசன் துறைக்கும் காங்கேசன் துறையிலேருந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமும் இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும். இந்த இது சொகுசு பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறைக்கு விட்டுருக்காங்க. இப்போ இதில் நான் கேப்டனாக ஜாயின் பண்ணியிருக்கேன். பயணிகள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் எதுவுமே கிடையாது. எல்லாமே பாதுகாப்பாக தான் எல்லாமே செய்திருக்கு. கவர்மெண்ட் சைட்லேயும் கோஸ்ட் கார்டு, நேவி எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் இங்கேருந்து ஒரு நம்ம நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை ஒரு 65 மைல் அவ்வளோதான். இந்த கப்பல் போகிற ஸ்பீடு ஒரு 16-17 நாட்டு போகும். வித்தின் 4 மணி நேரம் தான் மேக்ஸிமம் பயணமே. இங்கே நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை டு நாகப்பட்டினம் 4 மணி நேரம் தான். 4 மணி நேரத்தில் அங்கே போயிட்டு அங்கேருந்து 4 மணி நேரம். பயணிகளுக்கு தேவையான உணவு வசதி, அடிப்படை வசதி, பாத்ரூம், டாய்லெட் அது எல்லாமே இதில் இருக்குது. கிட்டத்தட்ட அரேஞ்ச் லைக் ஃப்ளைட் மாதிரி தான். அந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் செயல்படுறோம். இப்போ நம்ம இந்த ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி அது மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 பேர் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஃபுட்டுகள், உணவுகள் எல்லா டைப்பும் கிடைக்கும். நம்ம இட்லி, பொங்கல், சார் சொன்ன மாதிரி, எங்கள் ஓனர் சொன்ன மாதிரி இட்லி, பொங்கல், டின்னர் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியாக பர்சனல் சேஃப்டி, அந்த லைஃப் ஜாக்கெட் ஒவ்வொரு சீட்டுக்கு அடியிலையும் அந்த லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்கோம். நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி அது இல்லாமல் அது மாதிரி மீறி உங்களுக்கு லைஃப் ராஃப்ட்டு அது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு பக்கத்துலேயே எல்லா பயணிகள் ப்ளஸ் கப்பல் குருவையும் ஒரே பக்கத்துலேயே ஏற்றலாம் 2 லைஃப் ராஃப்ட்லேயுமே. அது மாதிரி நாங்கள் டபுள் சைடு வச்சுருக்கோம். 200% கேரண்டி பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. இயற்கை சீட்டு இருக்கும்போது மாலுமியாக நீங்கள் எப்படி செயல்படுவீங்க? இயற்கை சீட்டாக இருக்கும்போது நாங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு 20 நாட்டுக்கு ஸ்பீடுக்கு மேலே காற்று இருந்தால் நாங்கள் வந்து கப்பலை இங்கேருந்து கிளம்ப மாட்டோம். ஏன்னா இந்த கப்பல் வந்து காம் வெதர், ஃபேர் வெதர் ஃபெரி தான். அதனால் 20 நாட்டுக்கு மேலே அப்படின்னா நம்ம கிலோமீட்டருக்கு என்ன சொல்லுவோம்? கிலோமீட்டருக்கு ஒரு 30 கிலோமீட்டரு என்ன அதுக்குள்ளே அதுவே ஜாஸ்தி தான். அதுக்கு மேலே போனால் நாங்கள் போக மாட்டோம். அது மாதிரி அலை உயரம் வந்து ஒரு 2 மீட்ரு, இல்லைன்னா ரொம்ப போனால் ஒரு 2.5 மீட்ரு. அதுக்கு ஜாஸ்தி இருந்தால் நாங்கள் நிச்சயமாக எடுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கப்பல் ஓட்டிகிட்டு இருந்தீங்க? இப்போது நான் இதுக்கு முன்னாடி அனுபவம் எனக்கு இந்த ஃபீல்டு 30 வருஷம் அனுபவம். எல்லா வகையான கப்பல்லையும் இருந்திருக்கேன். பேசஞ்சர் கப்பலில் இதுக்கு முன்னாடி எஸ்சி அந்தமானில் எஸ்சி சௌரா அந்த இதெல்லாம் இருந்திருக்கேன். அப்புறம் டிபி வெசல்களில் இருந்திருக்கேன். டிபி வெசல் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். அது கம்ப்யூட்டரில் இருக்கும். நம்ம வெசலை இதை மாதிரி கியரே கொடுக்க வேண்டாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி ஃபார்வேர்டு ஒரு 10 மீட்டர்னா வெசல் அது பாட்டுக்கு கொடுத்து ஓகே கொடுத்தா ஃபார்வேர்டில் போயிடும். அந்த மாதிரி டைப் அது டிபி வெசல். அதோட மாஸ்டர் தான் நான். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.